Hello my dear students, welcome to our channel Murugan Tech World. Easy to learn, easy to win. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சப்ஜெக்ட் கோட் CS3351 டிஜிட்டல் பிரின்சிபல்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர் ஆர்கனைசேஷன் டிபிசிஓ சப்ஜெக்டில் நெக்ஸ்ட் டாபிக் யூனிட் 5ல டைரக்ட் மெமரி ஆக்சஸ் டிஎம்ஏ கொஷின்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ப்ரீவியஸ் செஷன் வீடியோஸில் யூனிட் 1, 2, 3, 4, 5ல விர்ச்சுவல் மெமரி கேட்ச் மெமரிலாம் பார்க்கணுன்னா ஆல்ரெடி நம்ம சேனல் முருகன் டெக் வேர்ல்டில் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோடைய பிளேலிஸ்டோட லிங்க்குமே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் தரேன், செக் பண்ணி பாருங்கள். இப்போ இந்த வீடியோவில் டிஎம்ஏ பற்றி பார்க்கலாம். மெமரி அப்படின்னா தெரியும், நம்ம டேட்டாவெல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறதுக்கான இடம். அதில் விர்ச்சுவல் மெமரினா என்ன, கேட்சி மெமரினா என்னன்னு பார்த்தோம். இப்போ டைரக்ட் மெமரி ஆக்சஸ் அப்படின்னா என்ன? சிபியு தான் மெயின் பாயிண்டா நம்ம மெமரியை ஆக்சஸ் பண்றதுக்கான இடமா இருக்கு. அந்த சிபியோட உதவியே இல்லாம டைரக்டா நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னா, நம்மளுடைய மெமரி இருக்கும் பார்த்தீங்களா, மெயின் மெமரின்னு ஒன்று, அதுக்கிட்ட போயிட முடியும். சிபியோட ஹெல்ப் இல்லாம ஒவ்வொரு டேட்டாவையும் இன்புட் அவுட்புட் டேட்டா டிவைஸ் எல்லாம் என்ன பண்ணுன்னா, அதோட டேட்டா இன்புட் வாங்குறதையோ அவுட்புட் கொடுக்கறதையோ நேரா மெயின் மெமரியோட மட்டும் டைரக்ட் கான்டாக்ட் வச்சுக்கிச்சுன்னா இதுக்கு பேர் தான் டைரக்ட் மெமரி ஆக்சஸ் அப்படின்னு சொல்லுவோம். So in a computer system, data is frequently transferred between input and output device and the main memory. Normally such data transfers are handled by the CPU. So input இருக்கட்டும் அவுட்புட்டா இருக்கட்டும் ரெண்டுமே ஆக்சஸ் பண்ணணும் டேட்டாவனா CPU மூலியமா தான் அதாவது CPU இன்டர்மீடியேட்டா வச்சு தான் என்ன பண்ணணும், டேட்டாவை டிரான்ஸ்ஃபர் பண்ணும் மெயின் மெமரிக்கு. பட் இந்த இடத்துல which reads the data from IO device and writes it on the memory. This process consumes the lot of CPU time. CPUக்கு நிறைய வேலையை கொடுத்து நம்மளுடைய வேலையை அதிகமாக்கிறது. சிபியூக்கு தான் நிறைய நேரம் வேலை தேவைப்படுது. ஒரு இன்புட் அவுட்புட் டிவைஸ் எந்த இன்ஸ்ட்ரக்ஷனை டேட்டாவை டிரான்ஸ்ஃபர் பண்ணணும்னாலும் மெயின் மெமரி கொடுக்கணும்னாலும் இது யூஸ் ஆகுறனால இதை ஓவர் கம் பண்றதுக்காகவும் சிபியூவோட ஒர்க்கிங் டைமை கம்மி பண்றதுக்காகவும் கொண்டு வந்த டெக்னிக்கு பேரு தான் டைரக்ட் மெமரி ஆக்சஸ் டிஎம்ஏ அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இட் இஸ் த மெத்தட் தட் அலவுஸ் இன்புட் அவுட்புட் டிவைஸ் to transfer data directly to or from the main memory without the continuous involvement of the CPU. சிபியோட இன்வால்மெண்ட் இல்லாமையே நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைரக்டா இன்புட் அவுட்புட் டிவைஸ்ல இருந்து டேட்டாவை மெயின் மெமரிக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணும். இதுக்கு பேர் தான் டைரக்ட் மெமரி ஆக்சஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இன் டிஎம்ஏ ஸ்பெஷல் ஹார்ட்வேர் காம்போனன்ட் கால் டிஎம்ஏ கண்ட்ரோலர் அப்படின்னு சொல்லுவாங்க. இட் மேனேஜஸ் த டேட்டா டிரான்ஸ்ஃபர் அலோவிங் சிபியூ டு பெர்ஃபார்ம் அதர் டாஸ்க் சைமல்டேனியஸ்லி. ஸோ சிபியூ அது அடுத்தடுத்த வேலையை பார்க்கலாம், அந்த டேட்டா டிரான்ஸ்ஃபர் வேலையை பார்க்கணுன்ற எந்த அவசியமும் கிடையாது. இந்த டிஎம்ஏ கண்ட்ரோலர் என்ன பண்ணும் அப்படின்னா டேட்டா டிரான்ஸ்ஃபர் வேலையை எடுத்து பார்த்துக்கும். ஓகேவா? ஸோ வித்தவுட் டிஎம்ஏ இல்லை அப்படின்னா சிபியூ தான் ஒவ்வொரு மெமரியுமே டேட்டாவையுமே ஸ்டோர் பண்ணி மெயின் மெமரிக்கு கொடுக்கணும். பட் எப்போ நம்ம டிஎம்ஏ யூஸ் பண்ணுறோம், டைரக்ட் மெமரி ஆக்சஸ் யூஸ் பண்ணுறோமோ அப்போ என்ன பண்ணும் அப்படின்னா டிவைஸ் டேட்டாவை டைரக்டாக காப்பி பண்ணி சிபியூக்கு கொடுக்காம மெயின் மெமரிக்கு எடுத்து கொடுத்துரும். ஓகேவா? ஸோ எதுக்காக டிஎம்ஏ தேவைப்படுதுனோ, ஸோ when large amount of data need to be transferred, நிறைய டேட்டாவை டிரான்ஸ்ஃபர் பண்ணுறப்ப சிபியூ அதால எல்லா வேலையும் ஒரே நேரத்தில் இழுத்து போட்டு பார்க்க முடியாது. அப்போ ஒவ்வொரு பைட்டையுமே நம்ம கொண்டு போய் சிபியூ கொடுத்து ஒர்க் பண்ணுறதை விட டைரக்டா டிஎம்ஏ யூஸ் பண்ணோம் அப்படின்னா எல்லா டேட்டாஸையும் இன்புட் அவுட்புட் டிவைஸ் டிரான்ஸ்ஃபர் பண்ணுறப்ப மெயின் மெமரிக்கு கொடுத்துரும். இதுக்காக தான் மெயினாக டிஎம்ஏ யூஸ் பண்ணுறோம். வித்தவுட் டிஎம்ஏ பார்த்தீங்கன்னா சிபியூ கண்ட்ரோல்டு ஐஓ இன்புட் அவுட்புட் டிவைஸ் சிபியூ தான் கண்ட்ரோல் பண்ணும். பட் வித் டிஎம்ஏல பார்த்தீங்க அப்படின்னா மொத்தமாக டிஎம்ஏ கண்ட்ரோலர், ஓகேவா, டிஎம்ஏசி அப்படின்னு சொல்லுவோம், அவங்க தான் டேட்டா டிரான்ஸ்ஃபர் ப்ராசஸை ஓவர்டேக் பண்ணிடுவாங்க. ஓகேவா? இன்புட் அவுட்புட் டிவைஸ் எந்த டேட்டாஸையும் கொடுத்தாலுமே அதை மெயின் மெமரிக்கு இந்த டிஎம்ஏ டிரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுத்துரும். ஓகே, ஒர்க்கிங் ஆஃப் டிஎம்ஏ என்ன மாதிரி வேலை பார்க்கும், அதில் இருக்க ஸ்டெப்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் திங் இனிஷியலைசேஷன். முதல்ல செட்டப் பண்ணணும்ல. இந்த சிபியூ ப்ரோக்ராம் இந்த டிஎம்ஏ கண்ட்ரோலர் வை ப்ரொவைடிங். ஃபர்ஸ்ட் அந்த டிஎம்ஏ கண்ட்ரோலருக்கு சோர்ஸ் அட்ரஸ் என்ன, இன்புட் அவுட்புட் டிவைஸோட அட்ரஸ் என்ன, மெயின் மெமரி அட்ரஸ் என்ன, டெஸ்டினேஷனோட அட்ரஸ் என்ன, எவ்வளோ நம்பர் ஆஃப் பைட்ஸ் வேர்ட்ஸை டிரான்ஸ்ஃபர் பண்ண போகுது, அதாவது ஐஓ டிவைஸ்ல இருந்து மெமரி லொகேஷனுக்கு, டைரக்ஷன் எந்த டைரக்ஷனில் ரீட் பண்ணுமா ரைட் பண்ணுமா, இந்த எல்லா டீட்டெயில்ஸ்லையும் முதல்ல நம்ம என்ன பண்ணணும்னா
இனிஷியலைஸ் பண்ணிடணும். செகண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ரெக்வஸ்ட். இந்த மாதிரி ஒரு டேட்டாவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போறேன்னா ஐஓ டிவைஸ்ல இருந்து டிஎம்ஏ ரெக்வஸ்ட் சிக்னலை நம்ம டிஎம்ஏ கண்ட்ரோலருக்கு கொடுத்துடணும். ஓகேவா? அப்பதான் அவங்க டேட்டாவை ட்ரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு ரெடி ஆவாங்க. தேர்ட் ஸ்டெப் பஸ் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லுவோம். இது என்ன பண்ணுன்னா டிஎம்ஏ கண்ட்ரோலர் வந்து என்ன பண்ணுவாங்க, ரெக்வஸ்ட்டை நம்ம கொடுக்குறப்ப டிஎம்ஏ கண்ட்ரோலருக்கு அந்த டிஎம்ஏ கண்ட்ரோலர் அந்த ரெக்வஸ்ட்டை ஹோல்ட் பண்ணிக்குவாங்க. சிக்னலை ஹோல்ட் பண்ணிட்டு சிபியு வந்து ஃப்ரீயா இருக்கா, மற்ற விஷயங்கள்லாம் ஓகேவா இருக்கா, அவங்கள்ட்ட இருக்க அட்ரஸ் டேட்டா எல்லாம் கரெக்டா இருக்கான்னு எல்லாத்தையுமே செக் பண்ணி ஹோல்ட் அக்னாலேஜ்மெண்ட் ஒன்று ரிலீஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? அடுத்து டேட்டா டிரான்ஸ்ஃபர். ஓகே, இப்போ எல்லாமே எனக்கு அக்னாலேஜ்மெண்ட் வந்துருச்சு, உங்க டேட்டாவை மாத்தலான்ற ஒரு பெர்மிஷன் வந்து ரெக்வஸ்ட்டுக்கு ஒரு பெர்மிஷன் கிடைச்சிருச்சு. இப்போ என்னோட டேட்டா எல்லாத்தையும் நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா டைரக்டா மெமரிக்கும் ஐஓ டிவைஸுக்கும் இடையில ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த நேரத்துல பாத்தீங்கன்னா நம்மளுடைய சிபியு ஐடிலாம் இருக்கணும்னு அவசியம் இல்லை. வேற ஏதாவது ஆப்ரேஷன் அதுக்கு இருக்கு அப்படின்னா அதை பெர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஃபைனலா என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம டேட்டா டிரான்ஸ்ஃபர் முடிஞ்சிருச்சு, டிஎம்ஏ கண்ட்ரோலோட வேலை முடிஞ்சிச்சுன்னா எண்ட் ஆஃப் டிரான்ஸ்ஃபர் அப்படின்னு சென்ட சிக்னல் பண்ணிடும். அதோடைய சிக்னல் எல்லாத்தையுமே இன்புட் அவுட்புட் டிவைஸுக்கும் மெமரிக்கும் மெயின் மெமரிக்கும் இடையில உள்ள அந்த சிக்னல் ஒரு டிரான்ஸ்ஃபரிங் நடந்துட்டு இருந்துச்சு பாத்தீங்களா ப்ராசஸ், அதை அப்படியே கட் பண்ணிடும். அதுக்கு பேரு கம்ப்ளீஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி தான் இந்த ஸ்டெப்ஸை யூஸ் பண்ணி தான் ஒரு டிஎம்ஏல இருந்து டேட்டா டிரான்ஸ்ஃபர் ஆகும். ஓகே, ஃபர்ஸ்ட் திங் இனிஷியலைசேஷன், செகண்ட் டிரான்ஸ்ஃபர் ரெக்வஸ்ட், தேர்ட் பஸ் கண்ட்ரோல், ஃபோர்த் ஒன் டேட்டா டிரான்ஸ்ஃபர், ஃபிஃப்த் ஒன் கம்ப்ளீஷன். ஓகே, நெக்ஸ்ட் டிஎம்ஏ கண்ட்ரோலர் யாரு? முதல்ல இதெல்லாம் தெரியணும்ல. டிஎம்ஏ கண்ட்ரோலர் யாரு அப்படின்னு தெரியணும்ல. டிஎம்ஏ கண்ட்ரோலர் யாரு? இட் இஸ் த ஹார்ட்வேர் யூனிட் தட் மேனேஜ் ஆல் டிஎம்ஏ ஆப்ரேஷன்ஸ். டைரக்ட் மெமரி ஆக்சஸ் இருக்க எல்லா ஆப்ரேஷன்ஸையும் கண்ட்ரோல் பண்ற அந்த மெயின் ஹார்ட்வேர் டிவைஸை தான் டிஎம்ஏ கண்ட்ரோலர் அப்படின்னு சொல்லுவோம். இவங்க பஸ் கொடுக்குற ரெக்வஸ்ட்டை எடுத்துக்குவாங்க, மெமரி அட்ரஸ் ஆக்சஸ் பண்ணுவாங்க, சிக்னல்ஸ் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுவாங்க. அதுதான் இவங்களுடைய மெயின் வேலை. ஸோ இன்ட்ராக்ட் வித் ஐஓ டிவைஸ் டு இனிஷியேட் த டேட்டா டிரான்ஸ்ஃபர், மேனேஜ் ஆல் டேட்டா அண்ட் அட்ரஸ் பஸ்ஸஸ், தென் கீப் ட்ராக் ஆஃப் த நம்பர் ஆஃப் பைட்ஸ் டிரான்ஸ்ஃபர். எவ்வளோ பைட்ஸ் வந்து டிரான்ஸ்ஃபர் ஆயிருக்கு, ஏதாவது இன்டரப்ஷன் நடந்திருக்கா, ஆஃப்டர் கம்ப்ளீஷன் சிபியோட இன்டரப்ஷனை வந்து பார்த்துக்கணும். தென் என்ன மாதிரி வந்து டிஃப்ரெண்ட் மோட்ஸ் ஆஃப் டிரான்ஸ்ஃபர் நடந்திருக்கு அப்படின்றதெல்லாம் பார்க்கும். இது டிஎம்ஏ கண்ட்ரோலரோட வேலை. ஓகேவா? அடுத்து டிஎம்ஏ டிரான்ஸ்ஃபரோட மோட். என்ன மோட்லலாம் நம்ம டிஎம்ஏ வந்து நம்ம டேட்டாவை டிரான்ஸ்ஃபர் பண்ணுது? ஃபர்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா பர்ஸ்ட் மோட் அப்படின்னு சொல்லுவாங்க. பர்ஸ்ட் மோட் அப்படின்னா பிளாக் டிரான்ஸ்ஃபர் மோட் அப்படின்னு சொல்லலாம். டிஎம்ஏ என்ன பண்ணும் அப்படின்னா பஸ்ஸோட ஃபுல் கண்ட்ரோல் எடுத்துக்கிட்டு என்டையர் பிளாக்கையுமே ஒரே நேரத்தில் டிரான்ஸ்ஃபர் பண்ணிடும். ஸோ த டிஎம்ஏ கண்ட்ரோலர் டேக்ஸ் full control of the system bus, then transfer the entire block of the data in one continuous burst. ஒரு burst அப்படினாலே டைம், ஒரு பர்டிகுலர் டைம் பிரிச்சு எடுத்துக்குது அப்படின்னா அந்த டைம்ல ஒட்டுமொத்த பிளாக் ஆஃப் டேட்டாவையும் டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு பேரு பர்ஸ்ட் மோட் அப்படின்னு சொல்லுவோம். செகண்ட் ஒன் சைக்கிள் ஸ்டீலிங் மோட். சைக்கிள் ஸ்டீலிங் மோட் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா டிஎம்ஏ டிரான்ஸ்ஃபர் 1 byte or word at a time. ஒரு நேரத்துல ஒரு டேட்டாவையோ 1 byte of words மட்டும்தான் டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியும், ஹோலா எல்லாத்தையுமே டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது. இதுக்கு பேரு சைக்கிள் ஸ்டீலிங் மோட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ டிஎம்ஏ கண்ட்ரோலர் டிரான்ஸ்ஃபர் 1 word or byte of the data at a time. After each transfer, it release the bus to the CPU. This means CPU and DMA alternate the access to the memory. Third one பாத்தீங்கன்னா transparent mode. Transparent mode அப்படின்னா hidden DMA அப்படின்னு சொல்லுவாங்க. இதை ஏன் hidden DMA அப்படின்னு சொல்றாங்கன்னா DMA uses bus only when CPU is idle. CPU வந்து எந்த வேலையுமே செய்யாம எப்ப சும்மா இருக்கோ அப்ப மட்டும்தான் இந்த டிஎம்ஏ வந்து ஒர்க் ஆகும். அதுக்கு பேரு டிரான்ஸ்பரண்ட் மோட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? அடுத்து பாத்தீங்கன்னா ஃபோர்த் ஒன் டிமாண்ட் டிரான்ஸ்ஃபர் மோட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எப்ப நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா டிஎம்ஏ கண்டினியூஸ்லி டிரான்ஸ்ஃபர் until the device says stop. எப்ப வந்து அந்த டிவைஸ் எனக்கு போதும்னு சொல்ற அளவுக்கு திரும்ப அது போதும்னு சொல்ற நிறுத்துற நேரம் வரையும் இது அதோடைய வேலையை டேட்டாவை கண்டினியூஸா டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிட்டே இருக்கும். இதுக்கு பேரு டிமாண்ட் டிரான்ஸ்ஃபர் மோட் அப்படின்னு சொல்லுவோம். So DMA transfer data continuously until the IO device signals it done or stops requesting. Okay, so used in devices that produce or consume data at the variable rates. இந்த மாதிரி வந்து different modes யூஸ் பண்ணி DMA என்ன பண்ணும் அப்படின்னா டேட்டாஸ் எல்லாம் டிரான்ஸ்ஃபர் பண்ணுது. இது இருக்க சிக்னல் சம் ஆஃப் த நேம் ஆஃப் த சிக்னல்ஸ் பாத்தீங்கன்னா முதல்ல DMA ரெக்வஸ்ட்டுக்கு DREQ அப்படின்னு சொல்லுவோம். அதுதான் DMA ரெக்வஸ்ட். ஓகேவா? சென்ட் பை த IO டிவைஸ் வந்து DMA சர்வீஸ்க்கு கொடுக்கிறது. அடுத்து DMA ஓட அக்னாலஜ்மெண்ட். ஓகேவா? அது என்ன பண்ணும் அப்படின்னா DMA சென்ட் பை த DMA கண்ட்ரோலர் டு த IO டிவைஸ். ஓகே, நீங்க தானா, நான் வந்து ஒரு ரெக்வஸ்ட்டை கொடுக்குறேன், நான் தான் இப்போ IO டிவைஸ்
நீங்கள் தான் அந்த மெமரி அட்ரஸ், ஓகேவா? அப்போ நீங்கள் டிஎம்ஏ கண்ட்ரோலர் நீங்கள் தான். நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஐஓ டிவைஸ் வந்து எனக்கு இந்த டேட்டாவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும், உங்களுக்கு ஓகேவான்னு ஒரு ரெக்வஸ்ட்டை டிஎம்ஏ கண்ட்ரோலரான உங்ககிட்ட கேட்குறேன். இப்போது நான் ஃபஸ்ட்டு சரியான பர்சனாக உண்மையாக தான் நான் டேட்டாவை வச்சுருக்கேன்னா, கரெக்டாக தான் இருக்கான்னு நீங்கள் என்ன பண்ணணும், நான் சரியா அப்படின்னு சொல்லி என்னை அக்னாலேஜ் பண்ணிக்கணும். அதுக்காக நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஒரு சிக்னல் அக்னாலேஜ்மெண்ட்டை எனக்கு அனுப்புறீங்க. அது டிஏக்கு. அடுத்து ஹோல் சென்ட் பை த டிஎம்ஏ கண்ட்ரோலர் டு ரெக்வஸ்ட் கண்ட்ரோல் ஆஃப் பஸ் வந்து சிபியு. அதுக்கு இடையில ஹோல்ட் பண்ணி வைக்கும். அடுத்து ஹோல் வந்து கரெக்டாக இருக்குது அப்படின்னா அதை அக்னாலேஜ் பண்ணும். சென்ட் பை த சிபியு டு த கிராண்ட் பஸ் கண்ட்ரோல் டு த டிஎம்ஏ கண்ட்ரோலர். தென் மெமரியை வந்து ரீட் ரைட் ஆப்ரேஷன் பண்ணும். அடுத்து ஐஓ டிவைஸ் ரீட் அண்ட் ரைட் ஆப்ரேஷன் பண்ணும். ஓகேவா? ஸோ இவ்வளோ தான் டிஎம்ஏ சிக்னல்ஸ். ஓகேவா? இவ்வளோ நம்ம டைரக்ட் மெமரி ஆக்சஸ்னால் என்னென்னு பார்த்தோம். அதில் இருக்க அட்வான்டேஜ் என்ன, எப்படி ஒர்க் ஆகுது, அதில் என்னெல்லாம் மோட்ஸ் ஆஃப் அட்வான்டேஜஸ் இருக்குது, டைப்ஸ் இருக்குது, சிக்னல்ஸ் இருக்குது, எல்லாமே இந்த வீடியோஸில் பார்த்துருக்கோம். கான்செப்ட் தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் டாபிக் பார்க்கலாம். மறந்துடா முருகன் டெக்வல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உடனே நோட்டிஃபிகேஷனாக உங்கள் மொபைலுக்கு வரும். ஸ்டே டியூன். தேங்க்யூ.